தமிழ் தெரியாது போடா, இனி இதையும் சொல்வார்கள். தமிழ் மொழியை அழிப்பதில் திமுகவிற்கு அப்படி என்ன ஆர்வம் என்று புரியவில்லை. அதுவும் தேர்தல் என்று வந்துவிட்டால் மொழி அரசியலை திமுக கையில் எடுத்துவிடும். இந்த தேர்தலில் திமுகவிற்கு தோல்வி பயம் உச்சத்தில் இருப்பதால் மொழி அரசியலையும் மத அரசியலையும் கலந்து ஆபத்தான வடிவில் கொடுக்க நினைக்கிறது இந்த திமுக. தற்போது வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவிப்பில் தமிழை தாய்மொழியாக இல்லாத சிறுபான்மை மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தை எழுதுவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது என்று கூறியிருக்காங்க. மொழியில் மதம் கலக்கும் இந்த கேவலமான அரசியலை இப்போது திமுக கையில் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்களுக்கு தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் தாய்மொழி தமிழை பல மாணவர்களால் சரியாக படிக்க முடியாமல் தேர்ச்சி சதவீதம் குறைந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. அதென்ன சிறுபான்மை மாணவர்களுக்கு மட்டும் இந்த கரிசனம்? பெரும்பான்மை சமூகத்தில் இருந்து மாற்றுமொழி பேசும் எத்தனையோ மாணவர்கள் தமிழகத்தில் உள்ளார்கள். அவர்களுக்கு ஏன் இன்னும் எந்த விலக்கும் அளிக்கப்படவில்லை? தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் எதிர்கால சந்ததியினரான மாணவர்களுக்கு தமிழை எடுத்து படிக்கும் அளவுக்கு ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அத்தகைய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டுமே தவிர ஒரு மதத்தில் பிறந்து தமிழை தாய்மொழியாக கொள்ளாமல் இருந்தால் தமிழே தேவையில்லை என்ற முடிவுக்கு எப்படி வந்தது தமிழக அரசு? சமத்துவம், சமூக நீதி என்று வாய்க்கிழிய பேசும் திமுக இப்படி மாணவர்கள் மத்தியிலேயே மொழி வேறுபாட்டையும் மத வேறுபாட்டையும் புகுத்தலாமா? மாற்று மொழி பேசும் மக்கள் தமிழ் மீது கொண்ட அன்பால் தாமாக வலிய வந்து தமிழை கற்கிறார்கள். ஆனால் இது போன்ற மத ரீதியான மொழி ரீதியான பிளவுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இனிவரும் காலங்களில் தமிழே தெரியாது போடா என்று மெத்தனமாக இருக்க போறாங்க. தமிழ் இனி மெல்ல சாகும் என்ற கூற்று திமுகவை மனதில் வைத்துதான் எழுதப்பட்டது.